கேள்வி எண் 20. போன பதிவுல என்ன பார்த்தோம்னா ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம். இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா டைரக்ட் மெத்தட் பார்க்க போறோம். ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த சமன்பாடு சின்னதா இருக்கோ அதை வந்து வகுக்கும் எண்ணாவும் பெரிய சமன்பாடு வந்து வகுப்படும் எண்ணாவும் எடுத்துக்கணும். இப்போ வகுத்து பார்த்தோம்னா மீ போவா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இந்த சமன்பாடு வந்து 2ஆல பெருக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. ரெண்டாவது உள்ளதுல சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்றோம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் போறோம், மைனஸா இருந்தா பிளஸ் போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். மீதி உள்ளத -5 -2 அப்போ -7 x² வரும். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. அப்போ +7x வரும். இந்த டேர்ம்ல வந்து மைனஸா இருக்கு, -7 வரும். பொதுவா இருக்கா? அப்போ 7 வந்து வெளியில எடுத்துறணும். மீதி உள்ள டேர்ம் வந்து உள்ள எழுதணும். இப்போ பாருங்க, இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுல 7 இருக்கு, இதுல 7 இல்ல. அப்போ 7 வந்து நம்ம விட்டுறணும். மீதி உள்ள டேர்மை எடுத்து எழுதும்போது இதை வந்து வெளியில எழுதிக்கணும், இந்த டேர்மை உள்ள எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸால இந்த டேர்மை பெருக்கும்போது இந்த வரிசை கிடைக்கும். பிளஸ்ல இருக்கு மைனஸா மாத்தியாச்சு, மைனஸ்ல இருக்கு பிளஸ்ஸா மாத்தியாச்சு. இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். மீதி உள்ளத நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 2x² 2x கிடைக்கும். இந்த +2 வந்து அப்படியே இருக்கு. ரெண்டால இந்த சமன்பாடை பெருக்கும்போது இந்த வரிசை கிடைக்கும். இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்றோம். ரெண்டாவது லைன்ல மட்டும் இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 0 தான் ஆன்சர். 0 வந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க செஞ்சிருக்கிறது கரெக்ட். இந்த டேர்மை வந்து நீங்க ஆன்சரா எடுத்து எழுதலாம். ஆப்ஷன் டி ல இருக்கு பாருங்க.